ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனியின் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குருமா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு சூடாக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டு தாளிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு மிளகு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக தான் இருக்கும். வதக்கிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை எடுத்து அதுலேயே பார்த்திங்கன்னா உடச்சி போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த டிஷ்ஷு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்குவோம். ஸோ தக்காளி வதங்கும் போதே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டிருக்கேன், பீன்ஸ் போடல, கேரட் போட்டிருக்கேன், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இப்போ காய் வேகத்துக்கான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். மஞ்சள் பொடியும் அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடியை ஆட் பண்ணி நான் தேங்காய், பூண்டு, தனியா இது 3மே நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் அதுலேயே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா இதுலேயே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் ஒரு ஸ்பூனு கரம் மசாலாவும் சேர்த்து நான் அந்த எண்ணெயிலேயே கூடவே வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூளை நான் ஒரு 2 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூளை கூட வதக்கிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா, இந்த குழம்பு பட்டாணி குருமா குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு குருமா தான் இது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் வந்துடுச்சு. இப்போது நான் வேக வச்சுருக்கிற பட்டாணியை இதிலே சேர்த்துக்கிறேன். நைட்டு ஊற வச்சேன். ஸோ காலையில் அதை அந்த தண்ணியோடவே நான் வேக வச்சு அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை கீழே ஊற்றலை. நைட்டே அதை நான் நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் நான் ஊற வச்சேன். அதை அப்படியே வேக வச்சு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சத்துலாம் அந்த தண்ணியில் இருக்கும், அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலரி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா கலருங்க. ஸோ பட்டாணி ஆல்ரெடி வெந்துடுச்சு, அதனால் ரொம்ப வேகணுன்ட்டு கூட இல்லை. ஸோ இப்போது காய்க்கு தேவையான வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இந்த குழம்பு நல்லா காய் வேகட்டும், கொதிக்க விடலாம். மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த காயெலாம் வேக விட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும், காயெலாம் நல்லா வெந்து வரட்டும். ஸோ பார்த்திங்களா, வெந்துடுச்சு சூப்பராக. நல்லா இந்த அளவுக்கு காயெலாம் வெந்து குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பூரி சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு கிரேவியாக எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுக்காக இருந்தால் கொஞ்சம் குழம்பாகவே நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுவேன் நான். ஸோ கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக.